ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சம்பவம். அதாவது ரொம்ப நாள் வந்துட்டு இந்த எஃப்ஜேவை மட்டும் ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்க்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது இன்றைக்கி நமக்கு ஒரு தீபாவளி ட்ரீட் மாதிரி வந்துட்டு நடந்திருக்கு. என்னென்னா எஃப்ஜே வந்துட்டு போன வாரமே சொல்லியிருந்தார், அண்ணன் கூப்பிட்றது, டியூட் கூப்பிட்றது எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு தைரியம்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு பிக் பாஸு அந்த வாய்ஸுக்கே வந்து அவ்வளோ பேர் வந்து அலறுவாங்க. இவர் வந்துட்டு ஹாய் டியூட் என்ன இது, அப்பயே வந்து விஜய் சேதுபதி அவ்வளோ படித்து சொல்லிட்டு போகிறாரு. இவர் வந்துட்டு ஹாய் டியூடுன்னாரு. ஃபஸ்ட்டு யாரும் கண்டுக்கல. ரெண்டாவது வாட்டி டியூட் சொல்லும்போது விஜய் பார்வதி வந்து சொன்னாங்க, அன்றைக்கி தான் விஜய் சேதுபதி சொன்னார்ல டியூட் சொல்லக்கூடாது அப்படின்போது, ஏன் நான் டியூட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உங்களை நான் டியூட் கேட்கக்கூடாது சொல்லக்கூடாதா அப்படின்னாரு. அப்போயே எனக்கு டவுட்டு, இவர் திருந்துற மாதிரி இல்லை, ஒரு அராத்தா சுற்றிட்டு இருக்காப்புல, இவருக்கு செம்மாடி இருக்குதுன்னு நினச்சேன். நடந்துருச்சு. என்னென்னா விஜய் சேதுபதி எஃப்ஜியை போட்டு பொழந்திருக்கார். ஏன்னா நான் தான் லாஸ்ட் வீக் உங்ககிட்ட சொன்னல அவரை டியூடுன்னு கூப்பிடாதுன்னு. நீ என்ன பிக் பாஸ் கிட்ட போயிட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்னார்ல, ஏன் நான் உங்களை வந்துட்டு டியூடுன்னு கூப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு பேசியிருப்பார்ல, அதை சொல்கிறார். சொன்னால் உனக்கு புரியாது, அவனுக்கு நானே அவரை பிக் பாஸ் தான் கூப்பிட்டுருக்கேன், நீ என்ன பெரிய அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு பொலபலம் பொழந்திருக்கார் போல இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவரெலாம் வந்துட்டு ஓடுற குதிரை மாதிரி எஃப்ஜே. அந்த குதிரையை வந்துட்டு கரெக்டாக கடிவாளம் போட்டால் ஓரளவுக்கு ஓடும். தற்பெருமை, ஐயோ ஐயோ நான் இந்த வயசில் இந்த ஃபோனை இது பண்ணிட்டேன்னு, அது தற்பெருமை மாதிரி கூட இல்லை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, காசை கரியாக்கின ஒரு இது. நான் போட்டிருக்க ஜட்டி முதற்கும் நான் பெருமையாக சொல்லுவேன், அது நான் சம்பாரிச்சதுன்னு. அம்மா அப்பாவை பற்றி ஒரு இது கூட வந்து பெருமையாக பேசவே இல்லை. ஒரு 3 பசங்களை இந்த சமுதாயத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பொண்ணுங்க ஒரு பையனை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதை வந்து செஞ்சுருக்காங்க, நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க. அதை பெருமையாக பேசுவாரேன். நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், அவங்களுக்கு நான் மண்டி போடணும், முட்டி போடணும், என்னென்னமோ சொல்கிறாரு. ரொம்ப டூ மச். ஆனால் இன்றைக்கி வேறு லெவல் நம்மளுக்கு வந்துட்டு சம்பவம் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.